எல்லா அருளும் அவன் இருக்குது, எல்லா பாக்கியமும் அவன் இருக்குது. அந்த பாதையை திறந்துட்டான், நம்ம தேர்ந்தெடுத்திருக்கான். அவனுடைய அனுமதி இல்லாமல் நம்ம நமக்கு திரும்ப முடியாது. அவன் அனுமதிச்சிருக்கான், ஆனால் நம்ம அதை பயன்படுத்தலை. அப்படியே நம்ம போயிட்டோன்னு சொன்னால், அவன் அனுமதி இல்லாமல் போச்சுன்னு சொன்னான், நம்ம இதயங்கள் மனசு அவன் பக்கம் திரும்பாமல் போயிடுச்சு. நிலைமை என்ன ஆகுது? இப்போ திரும்பக்கூடிய அளவுக்கு பாக்கியத்தை வச்சிருக்கான், கடவுளையும் கூப்பிட்ற அளவுக்கு, இறைவன் ஒருத்தர் இருக்கான்னு ஓரளவுக்கு உணர்ற அளவுக்கு, தேவையான கஷ்டகாலங்களே பாவமணி கேட்குற அளவுக்கு மனசு அவன் திரும்ப அளவுக்கு ஒரு பாதையை நமக்கு வச்சிருக்கான். அது தடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் நம்ம அவங்க திரும்பவே முடியாது. சாதாரணமாக உலகடிப்பில் பதில் கொண்டு பார்க்கறதுக்கு முடிய மாட்டேங்குது. 4 ரூபா உட்காந்துருக்கணும். ஆனால் படைச்சவன் உங்களுக்கு அனுமதிச்சிருக்கான் அவங்க திரும்புறது. அவனுடைய அனுமதி இல்லாமல், அவனுடைய அருள் இல்லாமல் நம்ம அவங்க திரும்ப முடியாது. இப்பயும் சில பேர் நம்ம இறைவன் திரும்புகன்னு சொன்னால் சும்மா தான் எல்லாம் வந்துருப்பான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு பலகீனமாக பேச்சிருக்கும். சுகமாயிருமா எல்லாம் வந்துருப்பான்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நம்மளை ஆக்கலை. அதுவே பெரிய பாக்கியமாக இருக்கு. அவன் நாடாமல் நீங்கள் அவன் நாட முடியாது. அவன் நம்ம நாடி இருக்கான். இதை நம்ம பயன்படுத்திக்கணும். இது உலகத்தில் உள்ள அத்தனை வலிமையோட மேலான பாதை. ஏன்னா படைச்சவங்க கூட தொடர்பு வச்சிருக்கிறோம். அது அத்தாட்சியும் கிடைச்சிட்டு இருக்கு. ஆணுக்கோ பெண்ணுக்கோ அத்தாட்சி கிடைக்காம இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நான் இறைவன்கிட்ட கேட்டேன், கிடைச்சுன்னு சொல்கிற அளவுக்கு, உணர அளவுக்கு, இது இறைவன்ட்டு வந்தது தான் உணர அளவுக்கு. அது உடல் பிரச்சனையாகட்டும், மன பிரச்சனையாகட்டும், பொருளாதார பிரச்சனையாகட்டும், சமுதாய பிரச்சனையாகட்டும், நான் இறைவன் பக்கம் திரும்பினேன், அதுக்காக எனக்கு அத்தாட்சி கிடைச்சி நம்ம எல்லாரும் சாட்சி சொல்கிற அளவுக்கு நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். ஆனால் தொடர்ச்சியாக இல்லை. கஷ்டகாலங்களை கேட்குறோம், முடியாத போது கேட்குறோம். நல்லபடியாக நடமாட வச்சிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அழகான முறையில் சுகமாக நம்ம இயங்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம நன்றி இல்லாமல் இருக்கும். அவன் தான் வாழ வச்சுட்டு இருக்கான், சுகமாக்கி கொடுத்துட்டு இருக்கான். அந்த நன்றி இல்லாமல் நம்ம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் நினச்சிட்டு இருக்கோம். அவனை மறந்து கொஞ்சம் வெகு தூரமாக போயிடும். அதுக்கப்புறம் ஒரு சோதனை வருது, அப்புறம் அவன் திரும்பும் கவனம் இல்லாத காரணமாக. அதனால் நல்லபடியாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய இயக்கங்கள் இயங்கும் பொழுது, நம்முடைய குடும்பத்தாரோட சமாதமாக வாழும் பொழுது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத போது இறைவனோட பார்த்து வாழ வச்சுருக்கான்னு உணரணும். அவன் மன்னிச்சு வாழ வச்சுட்டு இருக்கான், கருணையோடு வாழ வச்சுட்டு இருக்கான். இந்த சுகம் அதிகரிக்கணுமே, இந்த இன்னும் நம்பிக்கை அதிகரிக்கணுமே, இன்னும் உள்ளட்சம் அதிகரிக்கணும், நன்றியுடன் அதிகரிக்கணும், பணிவு அதிகரிக்கணும், ஞானம் அதிகரிக்கணும். இதெல்லாம் நம்ம கேட்டோம்னு சொன்னால், பிரார்த்தனை செய்வன் பிரார்த்தனைக்கு அவர் பிரார்த்தனை வைக்கின்றேன், என்னையுமே கேட்கட்டும், என்ன நம்பட்டும். எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் என்ன முடிவு பண்ண போகிறீங்க? என்ன நம்பி வாழ போகிறீங்களா? என்ன சார்ந்து வாழ போகிறீங்களா? எங்கிட்டே உதவி தர போகிறீங்களா? என்கிட்ட சரண்டை போகிறீங்களா? அல்லது மறுபடியும் உங்கள் போக்கு நீங்கள் போக போகிறீங்களா? இதை தான் நம்ம ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தோம். விடுவிச்சு கொடுத்தா கூட மறுபடியும் நம்ம போன போக்கு போயிடக்கூடாது. மனசாட்சி வாழகாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும். அதுக்காக அத்தச்சு கொடுக்கப்பட்டிருக்கு.